गाइस நாம இந்த சேனல்ல பார்க்க போறது வந்து சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறது வாங்க வீடியோக்கு போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல்லாரி வெங்காயம் 2 அது பூண்டு வந்து 7 பூண்டு இஞ்சி கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு கறியில் மஞ்சள் பொடியை போட்டு கழுவி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு கேஸ் அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி வதங்கின பிற்பாடு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு கிண்டணும். 1 ஸ்பூன் உப்பு தூள் போடணும். அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு கிண்டி விடணும். 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி போடணும். போட்டு கிண்டி விடணும். கஸ்தூரி மேத்தி கொஞ்சோன்னு போடணும். போட்டு கிண்டி விடணும். மிளகா பொடி 1 ஸ்பூனு. நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு சிக்கன் அதில் போட்டு ஒரு வதக்கணும். வதக்கின பிற்பாடு கொத்தமல்லி புதினா தழை ஆட் பண்ணணும். அது ஒரு கிண்டணும். கிண்டுனது அரைச்ச தேங்காய் விழுது 1/2 மூடி தேங்காய் அது அரைச்சி வச்சது ஊற்றணும். நல்லா வலிச்சு எடுத்துட்டு அந்த ஜாருல இருக்கிறது மூடியில் இருக்கிறது வலிச்சு எடுத்துட்டு அந்த ஜார் மூடி கழுவி அதில் ஊற்றணும். ஊற்றி முடித்தோடனே ஒரு கிண்டணும். A few moments later. கிண்டி முடித்தோடனே தண்ணி ஆட் பண்ணணும். The next day. அப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றணும். A few moments later. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு கிண்டி கிளறி விடணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு கிண்டி விட்டுட்டு இதில் கொதி வர போகையில் குக்கரை மூடி விட்டு நல்லா 4 விசில் வைக்கணும். இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் guys, wish you all